உலக பொதுமறை திருக்குறள் அதிகாரம் 20 பயனில சொல்லாமை. திருக்குறள் 191. பல்லார் முனிய பயனில சொல்லுவான் எல்லாரும் எள்ளப்படும். விளக்கம். பலரும் வெறுப்படையும் வகையில் பயனில்லாதவற்றை பேசுகிறவனை உலகம் முழுதும் குறை கூறி இழித்துப் பார்க்கும். எடுத்துக்காட்டு, ஒரு கூட்டத்தில் ஒருவர் யாருக்கும் தேவையில்லாத விஷயங்களை அடிக்கடி பேசினால் அவர்கள் மீது மதிப்பு குறையும். திருக்குறள் 192. பயனில பல்லார்முன் சொல்லல் நயனில நட்டார்கட் செய்தலிர் ரீத்து. விளக்கம். பயனில்லாதவற்றை பலரின் முன்னிலையில் பேசுவது நட்டாரிடம் விரோதமாக நடந்து கொள்வதை விட மோசமானது. எடுத்துக்காட்டு, விருந்தில் ஒருவன் பலரை புறக்கணித்து தன் சொந்த கதை மட்டுமே பேசினால் அது அவமதிப்பாகும். திருக்குறள் 193. நயனில நென்பது சொல்லும் பயனில பாரித் துரைக்கும் உரை. விளக்கம். ஒருவன் நல்லனை கடைப்பிடிக்காதவன் என நிரூபிப்பது அவன் பயனற்ற வார்த்தைகளை அடிக்கடி பேசுவதேயாகும். எடுத்துக்காட்டு, அழகு வார்த்தை அதிகம் பேசும், ஆனால் செயலில் அர்த்தமில்லாதவர் நல்லவர் என்று ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். திருக்குறள் 194. நயன்சாரா நன்மையின் நீக்கும் பயன்சாரா பண்பில் சொல் பல்லாரகத்து. விளக்கம். பலரின் முன்னிலையில் பயனில்லாத சொற்களை பேசுதல் நல்லவர்களின் புகழையும் நற்பண்புகளையும் அழிக்கக்கூடும். எடுத்துக்காட்டு, ஆபத்து காலங்களில் உண்மை சொல்வதை விட நேரமற்ற நேரத்தில் ஒட்டுமொத்த அர்த்தமற்ற பேச்சு பலனளிக்காது. திருக்குறள் 195. சீர்மை சிறப்பொடு நீங்கும் பயனில நீர்மையுடையார் சொலின். விளக்கம். பயனற்ற சொற்களைச் சிறந்தவர் சொன்னாலும் அவர்கள் தன்மை மற்றும் சிறப்பை இழந்து விடுவர். எடுத்துக்காட்டு, ஒரு ஆசிரியர் மாணவர்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை அடிக்கடி பேசினால் அவரின் மதிப்பு குறையும். திருக்குறள் 196. பயனில் சொல் பாராட்டு வானை மகனெனல் மக்கட் பதடி எனல். விளக்கம். பயனற்ற பேச்சுக்களை பாராட்டும் நபரை மகன் என்று சொல்லுவது மக்களை இழிவாக பேசுவதை போன்றது. எடுத்துக்காட்டு, வெறும் ஆபத்த பேச்சுக்களை ஆதரிப்பவர்கள் அறிவற்றவராகவே கருதப்படுவர். திருக்குறள் 197. நயனில சொல்லினும் சொல்லுக சான்றோர் பயனில சொல்லாமை நன்று. விளக்கம். சான்றோர் நயமற்றதாயிருந்தாலும் பயனுள்ளதாயின் சொல்வார்கள், ஆனால் பயனற்றதைச் சொல்ல மாட்டார்கள். எடுத்துக்காட்டு, பயனுள்ள ஆலோசனை கடினமாக இருந்தாலும் நல்லவர் அதை மறக்க மாட்டார். திருக்குறள் 198. அரும்பய நாயும் அறிவினார் சொல்லார் பெரும்பய நில்லாத சொல். விளக்கம். அறிவுடையவர்கள் சிறியதாயினும் பயன்தராத சொற்களை சொல்ல மாட்டார்கள். எடுத்துக்காட்டு, பேராசிரியர்கள் நேரத்தை வீணடிக்காமல் முக்கியமான கருத்துக்களை மட்டுமே பகிர்வார்கள். திருக்குறள் 199. பொருள் தீர்ந்த பொச்சாந்துன் சொல்லார் மருள் தீர்ந்த மாசறு காட்சியவர். விளக்கம். அறிவுடன் வாழ்பவர்கள் ஏதும் பேசத் தேவையில்லை என்ற தருணத்திலும் பயனற்ற சொற்கள் பேச மாட்டார்கள். எடுத்துக்காட்டு, ஒரு ஞானி நிச்சயமாக சொல்வதற்கேதும் இல்லாவிட்டாலும் வீண் சொற்களை வரவழைக்க மாட்டார். திருக்குறள் 200. சொல்லுக சொல்லிற் பயனுடைய சொல்லற்க சொல்லிற் பயனிலாச் சொல். சொல்லுக சொல்லிற் பயனுடைய சொல்லற்க சொல்லிற் பயனிலா சொல். விளக்கம். சொல்வதாயின் பயனுள்ளதையே சொல்ல வேண்டும், பயனற்ற சொற்களை தவிர்க்க வேண்டும். எடுத்துக்காட்டு, ஒரு வழிகாட்டல் தரும் பேச்சாளன் நேர்த்தியான தகவலை மட்டும் பகிர்ந்தால் பயனுள்ளதாக இருக்கும். Please subscribe, like and comments.